இன்னைக்கு நம்ம 2022ல தெலுங்குல ரிலீஸ் ஆன ஷீலாவதி எ பயோ ஆஃப் த ப்ராஸ்டிடியூட் இந்த ஒரு படத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த ஒரு பொண்ணோட பேரு தான் ஷீலாவதி. இந்த பொண்ணுக்கு டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கனவு இருக்கு. அதனாலேயே இவங்க ஸ்கூல்ல பயங்கரமா படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் இந்த ஒரு பொண்ணு ஸ்கூல்ல இருக்கும்போது ஒரு போன் கால் வருது. அந்த போன் கால்ல ஷீலாவதியோட அம்மா இறந்துட்டதா தெரிய வருது. இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சு இந்த ஒரு பொண்ணுமே ரொம்பவுமே மனசு உடைஞ்சு போயிடுறா. இந்த ஒரு பொண்ணுக்கு ஒரு சித்தி இருக்காங்க. அவங்க அதே ஊர்ல ராஜ் அப்படிங்கிற ஒருத்தரோட தையல் கடையில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஷீலாவதியோட அப்பா உடம்பு சரியில்லாம ரொம்ப நாளா வீட்லயே தான் படுத்து கிடக்குறாரு. இதனால இந்த ஒரு பொண்ணோட சித்தியுமே இனிமே நீ படிக்க கூடாது, இனி டாக்டர் கனவெல்லாம் தூக்கி போட்டு உங்க அப்பாவை பாக்குற வேலையை மட்டும் பாருன்னு அவங்க சித்தி வேலை செஞ்ச அதே ஓனர் கிட்ட இந்த ஒரு பொண்ணுமே வேலைக்கு அனுப்பிடுறாங்க. இந்த ஒரு பொண்ணுமே அந்த ஒரு தையல் கடையில வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த தையல் கடைக்காரனுமே சித்தி இல்லாத நேரமா பார்த்து இந்த ஒரு பொண்ணை தப்பா பாத்துக்கிட்டு இருப்பான். ஒரு கட்டத்துல அந்த ஒரு பொண்ணையுமே கூட்டு உன்னை அளந்து பாக்கணும்னு சொல்லி ரொம்பவுமே அந்த ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்துப்பான். இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஒரு பொண்ணுமே அடுத்த நொடியா அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு நேரா அவளோட சித்தி கிட்ட தையல்காரன் என்னென்னலாம் பண்றா அப்படிங்கறத சொல்றா. ஆனா அவங்களோட சித்தியுமே இதை எதுவுமே கண்டுக்காம ஓங்கி ஒரு அறை விட்டு உனக்கு வேலைக்கு போக பிடிக்கலன்னு என் ஓனர் மேலையா பழி போறேன்னு பயங்கரமா திட்டிடுறாங்க. இவளுமே அடுத்த நாள் மறுபடியும் அந்த ஒரு தையல் கடைக்கு போறா. அந்த தையல் கடைக்காரனுமே மறுபடியும் தப்பா நடந்துக்க பாக்குறான். ஆனா இந்த தடவை இந்த ஒரு பொண்ணுமே எதுவுமே கண்டுக்காம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுறா. கொஞ்ச நாள் அவங்க அப்பாவுமே டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அங்க டாக்டருமே அவங்க அப்பாவுக்கு ஆபரேஷன் பண்ணிடணும்னு சொல்லிட்டாங்க. ஆனா ஆபரேஷன் பண்றதுக்கு 50,000 செலவு பண்ணோம் அப்படின்னு சொன்னதும் இந்த ஒரு பொண்ணுக்குமே என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த ஒரு தையல் காரணமே நான் 50,000 கொடுக்குறேன்னு சொல்லி காசு அந்த ஒரு பொண்ணு கிட்ட கொடுத்தது மட்டும் இல்லாம தினம் அந்த ஒரு பொண்ணு கிட்ட தப்பாவே நடந்துகிட்டு இருப்பா. இவளுக்குமே அவங்க அப்பா உயிரை காப்பாத்த வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு இந்த ஒரு பொண்ணுமே அந்த ஒரு தையல் கடைக்கார கூட ஒன்னாவே இருப்பா. இவன் மேல ரொம்பவுமே வெறுப்புல இருந்து அவங்க சித்தியுமே இவ தினமும் சம்பாரிச்சு கொடுக்கறத பார்த்துட்டு ரொம்பவுமே சந்தோஷப்படுறா. இப்படி இவளோட வாழ்க்கையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் இவ தையல் கடையில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த ஒரு தையல் கடைக்காரனமே குடிச்சிட்டு வந்து இந்த ஒரு பொண்ணு கிட்ட உம்புழுக்கிறது மட்டும் இல்லாம இந்த ஒரு பொண்ணை கெடுக்கிறதுக்காக அவன் கூட சுத்திக்கிட்டு இருந்த 4 பேரை கூட்டிட்டு வந்து அந்த 4 பேருமே இந்த ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்க பாப்பாங்க. இதனால இந்த ஒரு பொண்ணுமே கடுப்பாயி அங்க இருக்கக்கூடிய ஒரு கம்பி எடுத்து அந்த தையல் கடைக்காரனோட மண்டையை அடிச்சு உடைச்சு கொன்னுட்டு அந்த ஒரு இடத்தை விட்டு தப்பிச்சு இவளுமே ஓடிடுறா. எங்க போறது என்ன பண்றதுன்னு தெரியாம நேரா சென்னைக்கு பஸ் பிடிச்சு வந்துடுறா. சென்னைக்கு வந்ததும் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல தனியா உட்காந்துருப்பா. இந்த ஒரு பொண்ணு தனியா உட்காந்துக்கிட்டு இருந்தத பார்த்தா 2 பொறுக்கி பசங்க இந்த ஒரு பொண்ணு துரத்திட்டு வருவாங்க. அப்போ இந்த ஒரு பொண்ணு அங்க இருக்கிற 2 திருநங்கை தான் காப்பாத்தி இருப்பாங்க. அவங்களுமே இந்த ஒரு பொண்ணை காப்பாத்திட்டு அவங்களோட இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. அங்க போன இந்த ஒரு பொண்ணுமே வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம பிராஸ்டிடியூட்டா ஒரு தொழிலா எடுத்து பண்ணிட்டு இருப்பா. தான் எந்த ஒரு வேலையை பிடிக்காம செஞ்சு சம்பளம் வாங்கணுமோ அதே வேலையை விருப்பப்பட்டு செய்ய ஆரம்பிக்கிறா. இந்த ஒரு விஷயத்த ஒரு பையன் கிட்ட சொல்லி ரொம்பவுமே எமோஷனலா பினிஷிங் பண்ணிருப்பாங்க. சோ இந்த ஒரு படம் 2022ல தெலுங்குல எடுக்கப்பட்ட ஒரு ஷார்ட் பிலிம் தான் எ பயோ ஆஃப் எ ப்ராஸ்டிடியூட் அப்படிங்கிற நேம்ல யூடியூப்ல இந்த ஒரு படம் தெலுங்குல இருக்கு. விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த ஒரு ஷார்ட் பிலிமை போய் பாருங்க. இந்த ஸ்டோரி அதே மாதிரி எப்படி இருக்கு அப்படிங்கறத மறக்காம ஒரே கமெண்ட் பண்ணிடுங்க.